ருத்ரா அங்கே இருக்கிற லோட்லாம் பேக் பண்ணி சீக்கிரம் ஏற சொல்லுமா, புரியுதா? இந்த பாரு, ஏய் ஏறுமா மாடாரு நின்றுட்டு ஒரே இடத்துல பா, அங்கே போய் வேலையை பாரு. வந்துட்டா மினிக்கிட்டு, நீ போய் லோடு கவுண்ட் பண்ணுமா. என்னடா சத்தங்க, இவன்கிட்ட ஒரே ரோதனையா போச்சா? பார்த்து வாடா, டேய் பார்த்துடா, மெதுவா. சார் பாருங்க சார், லோடு இருக்கும்போது காலில் போட்டுட்டான் சார். ஏய் என்னடா நடக்குதுங்க? ஐயோ சார், அடிபட்டு காலில் ரத்தம் போயிட்டு இருக்கு சார், ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போலாம் சார். ஒரு அடி சின்ன அடிக்கு போயிட்டு ஏய் பாஸ்கரே வாடா, दर्दो रहा है सर, கால்ல கட்டி விட்டு வேலைய பார்க்க சொல்றான். दर्दो रहा है सर. கத்தி பேசாத, வாணே மிதிப்பே. டேய் வாடா, கால்ல கட்டு போடலாம். दर्दो रहा है सर. டேய் நிலம் மனுஷாயா, கொஞ்சமாவது இறக்கமா இருக்காயா உனக்கு? இவனுக்குலாம் வேலையை தவிர வேற ஏதாவது தெரியுமாயா அவனுக்கு? பீகார்ல இருந்து இங்க வந்து வேலை செய்யறான்ல, உங்களை நம்பி தானே வந்து இங்க வேலை செய்யறான். இவங்க அம்மா யாரு அப்பா யாருன்னு உனக்கு தெரியுமாயா? இவனுக்கு அடிப்பட்ட இவன் குடும்பம் என்ன உனக்கு தெரியுமாயா? ஆனா நான் ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நீ போட்டுற சட்டை, நீ திங்கிற சோறு, நீ ஓட்டுற கார், உன் புள்ள குட்டி படிக்கிறது எல்லாமே நாங்க வேலை செஞ்சு வேற வந்துடுற நாய. ஏய் அவன் வலின்னு கத்திக்கிட்டு இருக்கான், வலி உனக்கு புரியுதாடா? டேய் சங்கரு, அவசரப்பட்டான்டா, ஏதோ தப்பு நடக்க போகுதுடா. குத்துனது தான் குத்துனா, கழுத்துலையாவது குத்தி இருக்கலாம்ல. டேய் நானே பயந்து போயிருக்கேன்டா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நீ வேற எரிய நெருப்புல என்ன ஊத்திட்டு இருக்க? திருப்பி அடிச்சாதான் எல்லாம் மாறும்னா திருப்பி அடிக்கணும். அடிப்போமா? டேய் திங்கிற சொத்துல மண்ணில் போட்டுறாரா, போடாங்கிட்டு. வலிக்குதாடா உனக்கு? அதே மாதிரி தான் அவனுக்கு வலிக்கும். என்னடா பண்ணிட்டான்? अंदर से उनको जरूरत क्या थी ये सब करने की? देख मारा क्या ना भी, பைத்தியக்காரன்டா இருந்தாலும். तो क्या जिंदा रह जाता अगर ये सब नहीं करता तो? समझे किसकी बात ये तो? என்னையோட கால்ல கிழிக்கிற பாஸ்கர், பாடியை வெளியே தூக்கி போட்டு கிளியர் பண்றா. டேய் சார் கேட்டா குடு குடுடா. பா நல்லா இருக்கியாப்பா? ஏப்பா ஊருக்கே வரமாட்ற? அடுத்த மாசமாச்சு ஊருக்கு வந்து உன் முகத்தை காட்டுப்போ சாமி. வாரியாப்பா? கொலைக்கார பாவி துடிக்க இப்படி கொண்டுட்டானேடி. கண்ணதாசன் ரொம்ப நல்லவருடி, அவருக்கு போய் இப்படி ஆயிடுச்சே. வாடா வா. யாரா நீ? என்ன மூஞ்சிக்குள்ள ரத்தமா இருக்கு? பைக்கில் இருந்து கீழே வந்துட்டு சார். என்ன இந்த நேரத்தில் இங்கே சுற்றிட்டு இருக்கா? கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு அப்பா பார்க்க போகிறேன் சார். அப்படியா? வண்டியில் ஏறி நான் கொண்டு போய் விடுறேன். இல்லை பரவாயில்ல சார். சொல்லிட்டு இருக்கல ஏறா. ஏய் ஐயா சொல்றாருல ஏற வண்டியில. யோ எடியா. ஹலோ சொல்லியா? சார் ஸ்டேஷனுக்கு டிசி வந்திருக்காரு, உங்களை உடனே வர சொன்னார் சார். இதோ வரேன். ஏய் இறங்குடா, இன்னைக்கு உன் நல்ல நேரம், தப்பிச்சிட்ட. போ. தேங்க்ஸ் சார். ஐயா ஆளை பார்த்தா அக்யூஸ்ட் மாதிரி இருக்கான், இறக்கி விட்டீங்க. யோ அக்யூஸ்ட் யாரு அப்பாவி யாரு மூஞ்ச பார்த்தா தெரியாதா? அவன் பார்க்க அப்புறாணி மாதிரி இருக்கான்யா. நீ வண்டி ரிவர்ஸ் எடு.
மணி 6 போகுது, இன்னும் வேலை செய்யாமல் தூங்கிட்டு இருக்கானுங்க பாரு. அண்ணா அண்ணா, என்னப்பா இங்க இந்த நேரத்தில்? அப்பா எங்கண்ணே? அதை ஏன்பா கேட்குற? நேற்று லோடு இறக்குறப்ப சாப்பிடல போல இருக்கு, மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அதான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இப்போ தான் வந்து படுத்தேன். எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்தீங்க? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற ஜோசப் ஹாஸ்பிட்டலு. கூட மாரியப்பன் இருக்கான்பா. ஏய் தம்பி, ஏய் டேய், உனக்கு என்ன பாச்சு? டேய் என்னப்பா? டீன் வந்தோடனே கண்டிப்பாக சொல்கிறேனே. மேடம், சிவலிங்கம் என்ற பேஷண்ட். நீங்கள்? அவரோட பையன். ஒரு நிமிஷம். வார்டு நம்பர் 28 போங்க. எப்படி போகணும்? 28 தானே? இப்படியே நேராக ரைட் எடு, 3rd ஃப்ளோர், அங்கே போய் பாரு. டேய் தம்பி, மூஞ்செல்லாம் ரத்தமா இருக்குது. அதை விடுங்கண்ணே, அப்பா எங்கண்ணே? என்னத்த சொல்ல, உங்கள் அப்பா கிட்ட 1000 தடவை சொல்லிட்டேன். காசை மிச்சம் பண்ணுறேன்னு வயிற்ற காய போடுறாரு. இதோட 5வது தடவை மயக்கம் போட்டு கீழே விழுறாரு. ஏதோ மார்க்கெட் எல்லாம் தூக்கின்னு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம்ப்பா. 5வது தடவையா? பின்ன சம்பாதிக்கிற காசெல்லாம் வீட்டுக்கு அமுச்சு விட்டு ஒரு வேலை தான்ப்பா சாப்பிட்றாரு. மற்ற வேலைலாம் டீயை குடிச்சா இப்படி தான்ப்பா ஆகும். உள்ளதாங்கிறாரு, போய் பாரு. அப்பா. ஏய், யார்ப்பா நீ? நீ பாட்டு உள்ளே வந்துட்டுருக்க? அவங்க பையன் சார். ஸோ வாட்? இப்படியெல்லாம் உள்ளே வரக்கூடாது. அப்பாவுக்கு என்ன சார் ஆச்சு? கரெக்டான டைமுக்கு சாப்பிடாம லோ பிபி வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. இனிமேல் அது கரெக்டான டைமுக்கு சாப்பிட வைங்க, இல்லைன்னா கிரிட்டிக்கல் ஆகிடும். பா 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 ஏய், இரு. என்னப்பா நீங்க? என்னப்பா இதெல்லாம்? ஏன்ப்பா சாப்பிடாம இருக்க? என்ன விடுப்பா, நீ ஏன் விறுவிறுத்து போயிருக்க? மூஞ்செல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு. நீ படுப்பா. என்னாச்சுப்பா?